உலகளாவிய பீர்குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திரை அலைகள் மூலமாக நமக்கு நன்கு அறிமுகமான டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஃப்ரீக்வென்ட் காலமிஸ்டும் கூட இவர். எழுத்தாளர், நூல் ஆசிரியர், திரை இசை அலைகள் அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான TMSன் பண்பாட்டு சரித்திரம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர், சங்கீத சக்கரவர்த்தி ராமநாதன் அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கார். அதை தாண்டி மெல்லிசை மன்னர்கள்னு சொல்லிட்டு நிறைய நூல் அது போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா நிறைய திரை சம்பந்தமான கலைஞர்களுடன் ஒரு நெருக்கமான உறவை தன்னுடைய கடந்த காலங்கள்ல இந்த 40 ஆண்டு கால ஊடக இதுல அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் கலைமாமணி திரு வாமனன் சார் அவர்கள். சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம். பீர்குருஸ் சேனலில் பங்கு கொள்வதற்கு நான் பெருமை அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சார், நம்ம பாக்குறோம் சமீப காலங்கள்ல திரையுலகுல சில பேரினுடைய மறைவு செய்தி அப்படிங்கிறது நம்மள சொல்லணும்னா ஒரு துக்கத்துல ஆழ்த்துகிறது அப்படின்னா அதுக்கு மிகை கிடையாது. அதிலும் குறிப்பா நம்முடைய வாழ்க்கையில் பிணைந்து ஒவ்வொரு செகண்டுமே நம்ம வருத்தமா இருக்கோமா, இல்லைன்னா சந்தோஷமா இருக்கோமா, நம்ம கோபமா இருக்கோமா அப்படிலாங்கிறதுலாம் கிடையாது. ஆனா இவங்களுடைய பாட்டை கேட்டா, இவங்களுடைய குரலை கேட்டா நமக்கு என்னமோ ஒண்ணு பண்ணும் அப்படிங்கிற ரீதியில சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்து போன அப்படியே குரலான்னு தெரியாத அளவு தமிழக மக்களின் நெஞ்சங்களில் எழுதியோடிய மறைந்த பாடகி திருமதி ஜானகி அம்மா அவர்களை பற்றி நீங்க எங்க கூட பேசுறதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நாங்க தான் சார் உங்களுக்கு ஆக்சுவலா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களை போன்ற ஜாம்பவான்களிடமிருந்து அவரை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கிறதுல உண்மையாவே ரொம்ப பெருமைப்படுறோம். சார், உங்களுக்கு அவங்கள எப்படி சார் அறிமுகம், எப்படி தெரியும்? இல்ல, நான் திரை இசை அலைகள்ல எல்லா கலைஞர்களையும் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து அவர்களுடைய மேடு பள்ளங்களை எல்லாம், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த மேடு பள்ளங்களை எல்லாம் அறிவது என்னுடைய ஒரு கடமையாக நினைத்து நான் செய்ததுதான் அந்த திரை இசை அலைகள். அதற்கு முதல் பாகத்துக்கு கூட தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூல்களுக்கான முதல் பரிசு கூட கிடைத்தது. இந்த மாதிரி செஞ்சதுனால, இந்த மாதிரி யாருமே செய்யல அப்படிங்கிறதுனால, அப்போ இருந்த செய்தி அமைச்சராக இருந்து அப்பொழுது அப்போ இல்ல, அவர் அமைச்சரா 1999 முதல் பாகம் வந்த பொழுது அவர் சொன்னார், அவர் மேடையில சொன்னார், இந்த நூலை எழுதுவதற்காக நான் வாமனனை வாழ்த்துகிறேன் என்பதல்ல, நான் அவரை வணங்குகிறேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு. அவர் என்னோட வயசுல பெரியவர், பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்தவர். அவர் அப்படி சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பாட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜானகியை நினைக்கும் பொழுது உள்ளத்திலேயே கலந்திருக்கார், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய எல்லா விதமான உணர்வுகளோடும் அவர் பிணைந்திருக்கிறார்னு சொல்றீங்க இல்லையா. அது போல வாழ்க்கைன்னு பார்த்தா எத்தனையோ விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கு. அரசியல் கஷ்டங்கள், எத்தனையோ மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த பாட்டு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த 5 நிமிஷம் பாட்டு, 3 நிமிஷம் பாட்டு அப்படியே நம்மை இந்த உலகத்தில் இருந்து விடுவித்து, ஏதோ எனக்கு அதை ரொம்ப அதிகமா அனுபவிக்கிறேன் நான். அதாவது தியானம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் மீறி பாட்டு அப்படின்னு இருக்கும் பொழுது அது இவர் சொல்றார், அருணகிரிநாதர், நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல் சேர்ந்த நெஞ்ச கனகல் உருகணும். அப்படிதான் இந்த பாட்டு உருக்குகிறது நம்மள. அப்படி இருக்கும் பொழுது அவங்களையும் எஸ் ஜானகிங்கிறவங்களை அவங்க 50கள்ல தொடங்கி, 50களுடைய பிற்பகுதியில தொடங்கி 60கள்ல MS விஸ்வநாதன், மகாதேவன் அவர்களுடைய இசையெல்லாம் இணைந்து அதுல பலவிதமான சரித்திரங்கள், சாதனைகளை எல்லாம் செய்து, அப்போதெல்லாம் இருந்த கூட அவர் தமிழ் சினிமால 2வது இதுலதான் இருந்தார். அவர் அப்புறம் முன்னாடி வந்துட்டார். எப்போ? அன்னை கிளி உன்னை தேடுதேங்கிற பொழுது அந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய ஒரு பரிமாணம் அப்படியே ஏறிவிட்டது. ஏதோ சிகரத்தில் இருந்தது போல் ஆகிவிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு 10-15 ஆண்டுகள் அப்படியே சிகரத்திலே இருந்தார். அந்த சிகரத்திலிருந்து இறங்கினார்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஹ்மான் போன்றவர்களும் அவரிடம் வியந்து அவரால் செய்து கொண்டே இருக்க முடிந்தது.
அந்த மாதிரியான அவர்கிட்ட என்னன்னா ஒரு அந்த நாதஸ்வரத்தோட சேர்ந்து அந்த பாட்டை பத்தி அப்புறம் கேட்கும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. நாதஸ்வரத்தோட சேர்ந்து நாதஸ்வரம் மாதிரியே இருந்தவங்க. அவங்களுக்கு குரல் அப்படின்னு சொல்றதை விட அவங்க தொண்டையில என்ன தொண்டையில ஃப்ளூட் இருக்கா, தொண்டையிலேயே வீணை இருக்கா அப்படிம்பாங்க. அதுபோல ஒரு தொண்டையில நாதஸ்வரம் போல் அமைந்து விட்டது. அதனால் ஷீ இஸ் எ வெரி ரேர் பர்சன், an extraordinary. அதாவது என்ன சொல்லணும்னா அவங்களுடைய திறமைய சம்திங் டிவைன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்தது. அப்படி இருக்கிறவங்க அமைதியாகவும் எல்லோரிடமும் நன்றாக பழகுகிற நபராகவும் மற்றவர்களை அரவணைக்கிறவராகவும் இருந்தார் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால அவருடைய இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு தன் அகத்தே ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அது விலகின அப்புறம்தான் அதை பத்தி நாம எல்லாம் அதிகமா பேச வேண்டிய தருணம் வந்து விட்டது. சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு தான் கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு அவ்வளவா தெரிவதில்ல. நம்ம அத சிலகாய்ச்சு கொண்டாடுறது கிடையாது. ஆனா அந்த பொருள இழந்த பிறகு அதோடைய மதிப்பை உணர்ந்து கொண்டா, இல்லைன்னா அந்த பொருள் இல்லங்கிறதுனாலே அத பெருமையை நம்ம ரொம்ப சிலகாய்ச்சு பேசுவோம். அது நம்முடைய வழக்கமாகி விட்டது. மனிதர்களினுடைய பண்பாகி விட்டது. இருந்தாலும் இவருடைய குரலால இவருக்கு என்றுமே மரணம் கிடையாது அப்படிங்கிறதுதான் நம்ம தெரிந்து கொண்ட உண்மையாக இருக்கு. சார் நிறைய இடத்துல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பல்வேறு திரைப்பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட்டா இருப்பாங்களாமே சார். சின்ன வயசுலயே சிறிய வயதிலேயே ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட்டா இருப்பாங்களாம். இன்னும் எல்லா மொழிகளிலும் பாடுவாங்க. இன்னைக்கு கூட அவங்களுடைய சிறுவயது தோழி வசந்தா அப்படிங்கிற பாடகி எனக்கு என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் புத்தக நிகழ்ச்சிகள்லாம் பாடியிருக்காங்க. பலது வசந்தாங்கிறவங்க மலையாளத்துல பாடினாங்க, தமிழையும் பாடியிருக்காங்க, ஜெயலலிதாக்கெல்லாம் பாடியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஜானகி சென்னை வந்தா வசந்தா வீட்டுல இருக்காம போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர்கள். ஆகவே அவருடைய ஒரு திறமை அப்படின்னு சொன்னா, அவர் அவ அக்கா சங்கீதம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க சங்கீதம் கத்துக்கிறதுக்கு போனாங்க. சங்கீதம் கத்துக்கவே இல்லை, அக்காவோட போனாங்க. பைடிசாமின்னு ஒருத்தர். இந்த பைடிசாமிங்கிறவர் அவர் ராஜமுந்திரியில இருந்தார். அவர் ரொம்ப அருமையா சொல்லி கொடுக்கக்கூடியவர். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏபி கோமலான்னு ஒரு பாடகி. அவங்க திருவல்லிக்கேணியில தான் இருந்தாங்க, சென்னையில. அவங்க அப்பா பார்சாரதின்னு அவரே ஒரு நாதஸ்வர வித்வான். அவரே பல பேருக்கு டியூஷன் எடுத்துவார். ஆனா அவர் இந்த பைடிசாமி கிட்ட அனுப்பிட்டார் தன்னுடைய பொண்ணு. ஏபி கோமலா பைடிசாமி கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. ஏபி கோமலா அவனுடைய பூஜையில பைடிசாமியினுடைய படத்தை வச்சிருந்தாங்க, பார்த்தேன் நான். அது போல அந்த பைடிசாமி இந்த ஜானகி வர்றத பார்த்து இந்த அக்காவோட இவ்வளவு அழகா பாடுது, இவ்வளவு சீக்கிரமா புடிச்சுக்கிறதுன்னு நானே சொல்லி கொடுக்குறேன். அவராக சொல்லி கொடுக்க வந்தார். அவங்க குருவை தேடி போல, குரு அவங்களை தேடி வந்தார். ஆனால் ஒரு வருஷம் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த ஒரு வருஷத்துல இறந்து போயிட்டார். அதுதான் அவருடைய அந்த சங்கீத சிக்ஷை குறைந்த நாட்கள் தான். டிஎம்எஸ் சொல்லுவார், டிஎம்எஸ்க்கு 2 வருஷம் தான் சிக்ஷை. சீர்காழி கோவிந்தராஜனுக்கு எல்லாம் 10-12 வருஷம். இந்த அம்மாவுக்கு ஒரே வருஷம். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி அவங்க முதல் தமிழ்ல வந்த பாடல் கண்ணுக்கு நேரே மின்னிடும் தாரை அப்படின்னு மகதல நாட்டு மேரி அப்படிங்கிற படத்துல பார்த்தசாரதி என்பவர் இசை அமைத்து, அப்ப பார்த்தசாரதிக்கு 23 வயசு தான். அப்ப ரொம்ப புத்திசாலி. அவர் கொடுத்தாரு அந்த பாட்டை அவங்களுக்கு. அவர் எங்கிட்ட சொன்னார், அவங்க புத்தம் புதுசா இருந்தாங்க, அப்பதான் கத்துக் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனா உடனே புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா சங்கீத விஷயமா சொன்னா அவங்களுக்கு விளங்கல. ஆனா பாடி காமிக்கும் போது அப்படியே புடிச்சு அப்படியே பாடிட்டாங்க அப்படின்னாங்க. அதுதான் அவங்களுடைய ஷார்ப்னஸ். என்னன்னா, இந்த வேதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஏக சந்த கிராகி. ஏக சந்த சந்தை அப்படின்னா அந்த வேதத்தை ஒரு தடவை சொன்னா போறோம், அதுல ஏற்ற தாழ்வு இறக்கம் டியூன்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தடவை சொன்னா போறோம், அப்படியே பாடிடுவாங்க. அதை எப்படி பெட்டர் பண்ணி உணர்ச்சி. ஏன்னா அவங்க முதல் சலபதி ராவ் அப்படிங்கிறவங்களுடைய சங்கீதத்துல 57 இந்த இதுக்கு முன்னாடி
நான் சொன்ன இப்போ கண்ணுக்கு நேரே மகதல நாட்டு மேரிக்கு கொஞ்சம் முன்னாடி விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்துல 2 பாடல்கள் பாடினாங்க சலபதி ராவுக்கு. இந்த விதியில் விளையாட்டுலயே அந்த படம் வரல. ஆனா 9ல இருந்து 1 மணிக்குள்ள அவங்க 2 பாட்டு பாடணும். 2 பாட்டு வந்து சாதாரண பாட்டு பாடுறது மட்டும் இல்ல, அது தமிழ்ல பாடணும். அது வரைக்கும் தமிழ்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. தமிழ் அது வரைக்கும் சந்தித்தது இல்லை, தெலுங்கு தான் பார்த்திருக்காங்க. தமிழ்ல பாடணும், சங்கீதத்தையும் புரிஞ்சுக்கணும். அதை தவிர அந்த பாட்டுல அழணும், விசும்பல் மாதிரி வரணும், உணர்ச்சி எல்லாம் காட்டணும். 2 பாட்டு 9ல இருந்து 1 மணிக்குள்ள பாடி முடிச்சுட்டாங்க. ஆனா அந்த படம் வரல வெளியில. ஆனா முதல்ல அவங்க பாடினது, அதை நினைவில் வைத்துக் கொண்டு இவங்களுடைய சலபதி ராவ் அப்படிங்கிற இந்த இசையமைப்பாளருடைய சில்வர் ஜூப்ளி 1976ல வந்தது. அந்த சில்வர் ஜூப்ளி மலரை நான் பார்த்தேன். அவர் சலபதி ராவுடைய மனைவி காண்பித்தார்கள். அதுல சலபதி ராவுக்கு அவ்வளவு நன்றி செலுத்தி இருந்தார், இப்ப இந்த அளவுக்கு. ஆகவே அவர் நன்றியே மறக்காதவர், நல்ல உள்ளம் படைத்தவர், எல்லோரிடமும் சமமாக பழகுகிறவர், அனைவரையும் நேசிப்பவர். இந்த மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் அவருக்கு இருந்ததுனாலதான் இவர் 60 வருஷம் தொடர்ந்து மக்கள் மனதுல சில பாடகிகள்லாம் இருக்காங்களா போனாங்களான்னு தெரியாது. ஏன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க மக்கள். அப்படி மறக்கவே படாமல் அவருடைய வாழ்க்கையில பல விதமான இன்னல்களை சொந்த வாழ்க்கையில் சந்தித்தால், கணவருடைய மரணம், மகனுடைய மரணம், இப்படியெல்லாம் சந்தித்து தனிமையில் இருந்தாலும் அவர் ஒரு கவனிக்கப்பட்டவராகவே இருந்தார். இன்னைக்கு மக்கள் மனதில அந்த கர்நாடக அரசும் அவருக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்து அவரை அஞ்சலி செய்திருக்கிறது. ஏனென்றால் தமிழில் எப்படியெல்லாம் பாடி நம்முடைய மனதை கவர்ந்திருக்கிறாரோ, அதே போல் கன்னட மக்களுடைய மனதையும் வெகுவாக அவர் கலந்திருக்கிறார். அப்படிங்கிறது என்ன தெரியுது? மொழி வெறி அப்படிங்கிறதெல்லாம் பல பேருக்கு இருக்கு. மொழி பற்றுதல் இருக்கணும். ஆனா இந்த ஜானகி போன்றவர்கள் மொழியை கடந்து இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய எத்தனை மொழிகள், ஒரியா மொழி முதற்கொண்டு ஹிந்தி முதற்கொண்டு எல்லா மொழிகளையும் கடந்து எல்லாவற்றையும் தன்னதாக்கி கொண்டு, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லுவாங்க. ஆனா அது செஞ்சா மற்றவங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இந்த அம்மா அந்த அவங்களுடைய இசையில இருந்த சரஸ்வதி மட்டும் இல்ல, மொழியிலையும் சரஸ்வதி இருந்தாங்க. மொழியை கடந்து எல்லா மொழிகளையும் சரியாக உச்சரித்து பாடக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார்கள். இதெல்லாம் வந்து நமக்கு பாடம். அதான் ஒரு தடவை சொன்னாங்க அவங்க, பத்மபூஷன் கொடுக்கும் போது என்ன எவ்வளவு லேட்டா கொடுக்குறாங்க, எனக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க. ஏன் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த மொழியினாலேயே நாட்டை பிரிக்கிற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய இடத்துல எஸ் ஜானகி போன்றவர்கள் இந்த பாரதத்தினுடைய அனைத்து மொழிகளையும் இணைத்து நாம் எல்லாம் ஒரே நாட்டினுடைய மக்கள் என்பதை காட்டுபவர் போல் அவர் விளங்குபவருக்கு இப்போது அவருக்கு பாரத ரத்னா தகும். ஏனென்றால் பாரதம் என்று பல செப்பும் மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அந்த சிந்தனை தான் இசை சிந்தனையாக வந்த எஸ் ஜானகி. சார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். சிந்தனை தான் இசை சிந்தனையாக வந்த எஸ் ஜானகி அம்மான்ட்டு. ஆனா அம்மா வந்து தெலுங்கு நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட தெலுங்குல அவ்வளவு பிரபலமாகறதுக்கு அவங்க தெலுங்கை தாண்டி மற்ற மொழிகள்ல, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து கன்னடமாக இருக்கட்டும், நீங்க சொன்ன போல, இல்லைன்னா தமிழாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பை தாண்டி நிறைய பாடல்களை பாடியிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அதுவுமே கூட தமிழ்ல சில காலகட்டங்கள்ல, ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்களுக்கு அவ்வளவா ஒரு வாய்ப்புகள் வரலன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு தூரத்துக்கு சார் உண்மை? ரொம்ப ரொம்ப சரிம்மா. ஏன்னா ஆனா ஒண்ணு, 1950கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 ஆண்டு பலவிதமான பாடகிகளுக்கு வாய்ப்பு இருந்த காலம். அதனாலதான் அவங்களால வர முடிஞ்சது. அப்படி வந்து இன்னொன்னு பார்க்கணும், ஒரு பாட்டை உணர்ச்சியோட பாடக்கூடியது, வேகமாக புரிந்து கொள்வது, சீக்கிரமாக முடிப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரொடியூசருக்கு எல்லாம் பணம், அந்த டைம் போயிட்டே இருந்தா அவங்களுக்கு கஷ்டம். அதனால அவங்க சீக்கிரமா பாடக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனாலும் மகாதேவன் சில வாய்ப்புகள் கொடுத்தார், MS விஸ்வநாதன் கூட சில வாய்ப்புகள்லாம் கொடுத்தார். முதல்ல
முதல்ல என்னுடைய சரியாக இருக்குமே என்றால் என்னுடைய நினைவு குடும்ப கௌரவம்னு படத்தை 58ல ஒரு பாட்டு கொடுத்தார். அந்த மாதிரி 58, 59, 60 எல்லாம் கொடுத்தா கூட இங்க பாத்தீங்கன்னா இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிற இரட்டையர்களுடைய சரித்திரத்திலே பார்த்தால் வந்து அந்த பாவரிசை படங்கள், அதாவது பாவ மன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும், இதுதான் ஒரு பெரிய இது. அதுல வந்து there is no ஜானகி. Then if you look at a great music like musical film like காதலிக்க நேரமில்லை, there is no ஜானகி. Then if you look at a great mythological film like கர்ணன், there is no ஜானகி. ஆனா அவங்க இதுல இருக்காங்க, திருவிளையாடல்ல கேவி மகாதேவன் இசையில இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்தா கூட MS விஸ்வநாதனே கூட, விஸ்வநாதன் ராமமூர்த்தியே கூட அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன திருப்பம் வந்து ஒரு சூட்சமும் இருக்கு அதுல. அதை நான் விஸ்வநாதனை ரொம்ப நெருக்கமா அறிந்ததனால், MSCயை நெருக்கமாக அறிந்ததனால் அவரிடம் என்ன சொன்னது, அது என்ன விஷயம் சொன்னார்னா, இந்த இந்த பாவரிசை படங்கள் பெருசா ஹிட் ஆன அப்புறம் பி சுஷீலா என்ன செய்தார்கள் என்றால் அவருடைய ரேட்டை வந்து பெருசா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அவர் வாங்குற ரேட்டை. அது சில இடத்துல எல்லாம் பலிச்சுது. ஆனா சில பேர்கிட்ட அது கோபத்தை உண்டாக்கி, குறிப்பாக இயக்குனர் ஸ்ரீதர் கோபப்பட்டார். என்னது, நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு பாடகி நம்மகிட்டயே வந்து டபுள் கொடுக்கு, அதிகமா கொடு அப்படிலாம் கேட்கறதா, வேணாம் அந்த அம்மா வேணாம் அப்படின்னு பி சுஷீலாவை ஒதுக்குவோம் என்ற ஒரு சின்ன ஒரு இதுல கொஞ்சம் ஒரு தற்காலிகமா இருந்தார்கள். அப்படி வந்த படங்கள்ல தான் ஒண்ணு வந்து பார்த்தா சுமைதாங்கி ஒரு படம், அதே மாதிரி பார்த்தா போலீஸ்காரன் மகள், இதெல்லாம் பார்த்தா அந்த படங்கள்லாம் இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் அப்படின்னு பாடாதான் சரி. சில பாட்டு இது வந்து காதல் பாட்டு, பிபிஎஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாடகி, பிபிஎஸோட பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் அப்படின்னு பிபிஎஸோட பாடினாங்க. இந்த மாதிரி பிபிஎஸ் ரொம்ப எங்கிட்டே சொல்லியிருக்கார். ஜானகியினுடைய, ஏன்னா கன்னடத்திலையும் ஜானகியோட சேர்ந்து பாடியிருக்கார். ஜானகியோடு பாடுவதை பிபிஎஸ் வந்து எப்படி பாட்டு எவ்வளவு அழகா இருக்கோ அவங்களோட பாடுற அனுபவமே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜானகியை வந்து ரொம்ப நேசித்தார் பிபி ஸ்ரீனிவாஸ். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதே போலவே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாட்டு வரும், ஒரு சோகமான பாட்டு, காதல் பாட்டு இருக்கு, கண்ணீலே நீரெதற்கு பாடுவ சீர்கள் காலமெல்லாம் அழுவதற்கு இந்த அம்மா பாடுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க. அது மாதிரி அவங்க ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆலயமணியில வந்து தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, ஷேக்ஸ்பியர்ல இருந்து எடுத்தாரு, ரோமியோ ஜூலியட்ல இருந்து நினைக்கிறேன். தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதியும் நெய்வில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் நான் ஆக வேண்டும், உன்னுடைய நீ அமைதியாக தூங்குவதாகவும் நீ அமைதியாக இருப்பதாகவும் அந்த அமைதியாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு காதலை பாடுகிறார் அப்படிங்க. அந்த பாட்டை அழகா கொடுத்தார் MS விஸ்வநாதன் அவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குங்குமம் படம்னு நினைக்கிறேன், அதுல வந்து கேவி மகாதேவன் ஒரு பாடல், அதாவது அமைதி இல்லை ஒன்றும் புரியவில்லை அப்படின்னு பாடணும். அந்த நாயகி பாடுவது மேடையில் பாடுகிற பொழுது அவங்களுக்கு தடங்கள் ஏற்படுகிறது என்பது போலவும், அந்த நாயகன் வந்து அவங்கள வந்து கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி அப்படின்னு அவங்க அது அப்படியே அவங்களோட சேர்ந்து அப்படியே ஆறி அணைத்து கொண்டு போவது போலவும் அந்த பாடல்ல முதல்ல சீர்காழி கோவிந்தராஜன் தான் அந்த பாடலை பாடுவதாக இருந்து அது பதிவுமாகிவிட்டது. அது மாதிரி சில விதமான நுணுக்கங்கள் எல்லாம் வச்சு கேவி மகாதேவன் அதை வந்து இந்துஸ்தானி இசையினுடைய சில தன்மைகளை எல்லாம் வச்சு அதுல போட்டிருந்தார். ஆனா சிவாஜி என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு சௌந்தரராஜன் பாடணும் அப்படின்ட்டார். இல்ல, நான் இந்த பாடல்ல வந்து நிறைய கொஞ்சம் சங்கதிகள்லாம் வச்சிருக்கோம், அதாவது சங்கதிகள் வராதுன்னு இல்லை சௌந்தரராஜனுக்கு, சீர்காழிக்கு வரக்கூடிய நளினமான அபூர்வமான சில சங்கதிகள் எல்லாம் வைத்திருக்கிறோம், அதை பண்றதுக்கு கொண்டு வரதுக்கு கஷ்டமா இருக்குமே. அதெல்லாம் கொஞ்சம் சங்கதி எல்லாம் இருக்கட்டும், பாடுறது சௌந்தரராஜன், அவருக்கு என்ன சங்கதி பாடுறாரோ அது போதும். நாங்க இப்ப கூட நீங்க பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு மியூசிக்கலி சில விதமான நுவான்சஸ்ல வந்து எஸ் ஜானகி வந்து பெட்டரா இருக்கா மாதிரி, அது நுவான்ஸ்டா இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் அதிகமான சங்கதிகள், கொஞ்சம் விஷயங்கள்லாம் கூடுதலா இருக்கும் பாடணும். அது போல அவங்களால வந்து எதை சொன்னாலும் பாடக்கூடிய ஒரு சக்தி. அதாவது நீங்க சங்கதி இல்லாம சொன்னாங்க, சங்கதி இல்லாம பாடுவாங்க. நிறைய சங்கதி போட்டு பாடினீங்கன்னா சங்கதி போட்டு பாடுவாங்க. அதையே போட்டு பாடுவாங்க. இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க கேள்விப்பட்டு எல் வைத்தியநாதன் அப்படிங்கிறவர். அவர் வந்து அந்த எல் சங்கர் அவங்க அப்பாவோடைய பெரிய வயலின் குடும்பத்துல வந்தவர். எல் வைத்தியநாதன் ஹேமவதி அப்படின்னு ஒரு படத்துக்கு இந்த எஸ் ஜானகியை பாட வச்சாங்க. ஹேமவதி ராகம், அதுல பின்னாடி எல்லாம் சுரங்கள் எல்லாம் வந்து பாடும். அப்போ எம்.எஸ். கோபாலகிருஷ்ணன் வயலின் வாசிக்கிறார் இந்த பாட்டு. அப்போ என்ன சொல்றாரு, அதுல சில சுரங்கள்லாம் வருது. சுரங்கள் எல்லாம் கட் பண்ணி ஸ்பீடு, லைட்னிங் ஸ்பீடு மாதிரி சுரங்கள். அதெல்லாம் என்னன்னா ஒரு விதமான ஜால வித்தை மாதிரி. இத வந்து வாய்ஸ்ல பாட முடியாதுப்பா, இத வந்து இதுவே போட்டோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ல மட்டும் போட்டோம்னா கோபாலகிருஷ்ணன் இல்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த அம்மா அதுக்கு பண்ணியிருக்காங்க. எல் வைத்தியநாதன் கன்னடத்துல வந்து அவர் அருமையா பண்ணது. ஆகவே அந்த ஆரம்ப கட்டங்கள்ல எல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் அவருக்கு அவருடைய நீங்க ஒரு படம் பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் குறைச்சலா தான் யூஸ் பண்ணார். ஆனா நீங்க பாசம் படத்துல பாத்தீங்கன்னா ஜல் 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 எனும் சலங்கை ஒலி அப்படின்னு இவங்களுக்கு போட்டாங்க. நீங்க இந்த படம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, 69 நெஞ்சிருக்கும் வரை. ஆமா, ஒரு காதல் முக்கோணம் மாதிரி. ஆமா, முக்கோணம் மாதிரி அந்த பாட்டுலயே கல்யாணமே ஆயிடும் தெரியும். ஆனா அந்த பாட்டுல நினைத்தால் போதும் பாடுவே அனைத்தால் கையில் அப்படி ஒரு பாட்டு வரும். ஒரு டான்சர் வந்து அந்த ஹீரோவினுடைய மனசை கொஞ்சம் தேத்தரா மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு தேத்தரா மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் வரும் இந்த பாட்டு. ஏதோ எனக்குரிய சோஹினிங்கிற ராகம் மாதிரி ஒரு ஹிந்துஸ்தானி டச்சஸ் எல்லாம் வரும். அதை போட்டிருப்பார். அது விஸ்வநாதன் இவங்க கிட்ட தான் கொடுத்தார். ஆகவே இவங்களால மட்டுமே முடியக்கூடியது என்று சில விஷயங்கள் இருந்தன. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு பாட்டு தான் கொடுத்துதான் ஆனா தான் நான் வாழணும்னு இல்லை. இதோ மலையாளத்துல பாடி கொண்டிருக்கிறேன், இதோ கன்னடத்தில் பாடி கொண்டிருக்கிறேன், இதோ தெலுங்கில் பாடி கொண்டிருக்கிறேன், இதோ தமிழில் பாடி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பார்த்தீங்களா? அவ்வளவு மொழியினுடைய வல்லமை எப்படி அவங்களுக்கு வந்து உதவுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க எதிர்நீச்சல் போட்டே அவங்களுடைய திறமையினாலேயே முன்னேறினாங்க. ஏன்னா அவங்க வந்து சில பேர் ஐஸ் வைக்கிறது அதெல்லாம் கிடையாது அவங்ககிட்ட. அது மாதிரி வளர்ந்துட்டாங்க அவங்க. என்னதான் ஆரம்பத்துல தடைகள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த தடைகளை உடைத்து கொண்டு அவருடைய இயற்கை திறமைன்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம் அவரை அப்படின்னு கேட்டா, நம்ம இப்போ இனி கூட அவங்கள வச்சு மியூசிக் பண்ண PM சுந்தரம்னு என்னுடைய நண்பர், இசை அறிஞர், இசை சரித்திர ஆசிரியர், அவர் சொன்னார், ஒரே தடவைதான் பாடி காட்டினேன் அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை. அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை தான் கேட்டாங்க, பாட்டுட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங் HMV-ல. இது அவங்களால பண்ண முடியுமா, பாட முடியுமா? ஒரு தடவை தானே கேட்டேங்க, திருப்பி கேட்டுக்கவே இல்லையே அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்தது. அத பாலமுரளி கிருஷ்ணாட்ட அவருடைய குரு பாலமுரளி சொல்லியிருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாது, அந்த அம்மா பாடு அப்படின்ட்டுக்காரு அவரு. அடுத்த நாள் வந்தா பிச்சு உதறிட்டாங்களா ஒரே ஒன் டைம். இப்படி ஒரு திறமை இருக்கிறவரை எந்த இதால நிறுத்த முடியும்? நிறுத்தவே முடியல. அதனாலதான் கடவுள் ஏதோ ஒரு ஜென்மாந்தர தொடர்புகளிலே வந்து தன்னுடைய மேதமை எல்லாம் இப்படி காட்டினார். இவரை இன்னும் சிறந்த ஒரு பிறவியாக, இன்னும் அடுத்த நிலைக்கு, தெய்வ நிலைக்கு கொண்டு போறதுக்காக, தெய்வீக நிலைக்கு கொண்டு போறதுக்காக இறைவன் சில துன்பத்தை கொடுத்தாலும் அவரை அழைத்து சென்றிருக்கிறான் என்றுதான் நினைக்க வேண்டியது.